இங்க பாருங்க, நீங்க இன்னும் அவன் நம்ம வீட்டுல பண்ணைக்கு வேலைக்கு இருந்த உத்தமனா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, இப்ப அவன் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பதவியை கையில வச்சிருக்கான். அந்த திமிர்ல தான் அவன் பேசிட்டு இருக்கான். ஆமாப்பா, அண்ணன் சொல்றதுதான் சரி. அவன் என்ன இன்னைக்கு நேத்து தான் இப்படி பேசுறானா? ரொம்ப நாளாவே நம்மள எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டே தானே இருக்கான். அவன் நமக்கு எதிர அரசியல் பண்ணதெல்லாம் தெரியாம இல்லம்மா. ஆனா எனக்கு முன்னாடி அவன் குரலை ஒசத்தி எல்லாம் பேசவே மாட்டான். ஒரு பதட்டம் அவன்கிட்ட இருக்கும். ஆனா இன்னைக்கு என் வாழ்நாள்லயே நான் பார்க்காத அவமானம் இது. அதுவும் ஏன் உப்ப தின்னு வளர்ந்தவங்கிட்டயே ஊருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன டம்மியாக்கி ராஜ்ய வளர்த்து விட்டீங்கல்ல, அதற்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிங்க. பாருடி, உன் தாத்தா எவ்வளவு உடஞ்சு போய் பேசுறாருன்னு. எல்லாம் ஒன்னால வந்தது. என்னையே சொல்லு. அன்போட நகைய போலி நகையா மாத்தி வைக்காம இருந்திருந்தீனா இன்னைக்கு அந்த உத்தம இப்படி எல்லாம் பேசிருப்பானா? உன்னால தாண்டி மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டுட்டு வந்திருக்கோம். உன் தாத்தாவோட செல்வாக்கே இந்த ஊருக்குள்ள செல்லாதுங்கிற மாதிரி அந்த உத்தம பேசிட்டான். உன்னெல்லாம் அண்ணி, கலை பண்ண தப்புக்கு அப்பவே அவளை எல்லாருமே திட்டியாச்சு. தண்டனை கொடுக்கற மாதிரியும் பண்ணியாச்சு. நியாயமா தண்டனை உனக்கு கொடுத்துருக்கணும். இப்ப அவளை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. நாம வீட்டுக்குள்ள இப்படி எல்லாரும் அடிச்சுக்கணுங்கிறது தான் உத்தம எதிர்பார்க்கிற விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நடந்துக்கணுமா? குற்றவாளியே நீதிபதியா இருக்கிறது இந்த வீட்டுல தான். நீ நடத்துமா, நடத்து. இந்த பாருங்கப்பா, உத்தமன் விஷயத்தை யோசிச்சு நீங்க குழம்பிட்டு இருக்காங்க. அவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்னடா பண்ணுவ? அவனை ஓரம் கட்டி உட்கார வைக்கிறதுக்கு அவன மாதிரியே கிரிமினலா யோசிக்கணும். உனக்கு அதெல்லாம் வருமா? அது சரி, நான் பார்த்த வேலையால தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அண்ணன், இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு நீ விடு. மா, எது எப்படி இருந்தாலும் அந்த உத்தமன் கோயில் நிர்வாக பதவியில் இருக்கக்கூடாது. நம்ம கோயிலே உட்காந்துக்கிட்டு அவன் நாட்டமா பண்றதெல்லாம் இனிமே நடக்கவே கூடாது. நீங்க கட்சி மேலிடத்துல பேசி அந்த ஆளுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா என்கிட்ட விட்டுருங்க, என் ஸ்டைலில் நான் பார்த்துக்கிறேன். தாத்தா சொல்ல வர்றதும் அதான். அந்த ஆளுகிட்ட சும்மா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. செயலில் காட்டினாதான் சரியா இருக்கும்.